போஸ்ட் பண்ணலை. ஆக்சுவலி நேற்று கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். சரி ஓகே, இன்றைக்கி வந்து கண்டிப்பாக ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து நம்ம சாரீஸோட கலெக்ஷனை பார்க்கலாம். சாரீஸ் வந்து நிறைய சாரீஸ் இருக்கும். அது ஒவ்வொரு சாரீக்கும் ஒவ்வொரு ஸ்டோரி இருக்குது. எதுக்காக வாங்கினேன், எப்படி வாங்கினேன்னு சொல்லி. ஆனால் ஒரு லிமிட்டுக்கு மேலே நிறைய சாரீஸ் ஆகிடுச்சு. சரி ஓகே, சாரீஸே வாங்கக்கூடாது அப்படின்னு நினைப்பேன். பட் எங்கேயாவது ஒரு போஸ்ட்டில் பார்த்தோம், ஏதாவது ஒரு ஷாப்பில் பார்த்தோம், சரி ஓகே அதை நீங்கள் வாங்கிடலாம்னு சொல்லிட்டு வாங்கி அதை தைச்சு அதை போட்டுறேன்னு போனேன் அந்த மாதிரி. பட் ஆனால் அந்த சாரீஸ் வந்து ஒன்ஸ் போட்டேன்னா அந்த சாரீ மறுபடியும் போட ரொம்ப நாள் ஆகும், மறுபடியும் அதை போட மாட்டேன். ஸோ அந்த மாதிரி நிறைய சாரீஸ் வந்து சேர்ந்துச்சு. ஸோ என்ன பண்ணிவிட்டேன், பாதி சாரீஸ் அப்படியே வெளியே கொடுத்துட்டேன். பேலன்ஸ் வந்து எனக்கு என்னோடய ஃபேவரட்டான சாரீஸ் மட்டும் நான் ஒரு கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி அதை நான் உங்களுக்கு காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து சாரீஸோட கலெக்ஷனு. இதில் எல்லாமே பட்டு சாரீ, காட்டன் சாரீஸு, அதுக்கப்புறம் சில்க் சாரீஸு, ஜார்ஜெட் சாரீஸு, இந்த மாதிரி எல்லா சாரீஸுமே வச்சுருப்பேன் அதிகமாக. ஸோ எல்லா சாரீக்கும் ஒரு ஸ்டோரி இருக்குது வாங்கினதுக்கு பின்னாடி. ஒரு சில சாரீ கிஃப்ட்டும் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும். இதில் ரொம்ப ஃபேவரட்டான சாரீன்னு ஒன் ஆஃப் தி ஃபேவரட் இது இந்த சாரீ. ஆக்சுவலி இதுக்கு வந்து ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குது. என்னென்னா, நானும் என் ஃப்ரெண்டு வந்து ஒரு ஷாப் போயிருந்தோம். அப்போ ஒரு ரிட்டர்னுக்காக போயிருந்தோம். ஸோ அதை கொடுத்துட்டு வரலாம்னு சொல்லி. பட் ஆனால் போன இடத்துல என் ஃப்ரெண்டு வந்து இந்த சாரீ பார்த்து தூரத்துலேருந்து பார்த்துட்டா. ஸோ பார்த்துட்டு அங்கே பாரு பிளாக் அப்படின்னா நான் இதில் பார்க்கவே கூடாது அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் பிளாக்குன்ட்டாலே ஸோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்த்த உடனே ரொம்ப அஃபெக்ட் பண்ணிடுச்சு. என்ன ரொம்ப அட்ராக்ஷனாக இருந்துச்சு. அதனால் சரி ஓகே எனக்கு இந்த சாரீ தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போனதுக்காக ஒரு சாரீ பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ஆக்சுவலி இதை நான் என் பர்த்டேக்காக நான் வியர் பண்ணேன். பர்த்டேக்கு ஆல்ரெடி நான் ஒரு 2 செட் எடுத்துட்டேன். ஒரு சாரீ எடுத்துகிட்டு ஒரு ஃப்ராக் ஒன்று எடுத்தேன். பட் ஆனால் எனக்கு அது எல்லாத்தையும் விட இந்த சாரீ ரொம்ப இஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் இந்த சாரியை வந்து பர்த்டேக்கு நான் வியர் பண்ணியிருந்தேன். நீங்கள் பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கோல்டன் சாரீ. ஆக்சுவலி இந்த சாரீ வந்து இன்ஸ்டாவில் எல்லாத்துலேயுமே ரேண்டமாக வந்து எல்லாருமே போஸ்ட் போட்டுட்டு பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ பார்த்த உடனே ஓகே இது நல்லா இருக்கே, நல்ல ஒரு கலர் காம்பினேஷனாக இருக்கே, அது இல்லாமல் வந்து மலையாளிஸ் வியர் பண்ணுற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாரீ ரொம்ப விருப்பப்பட்டு வாங்கினேன். இதை வந்து நான் ஆக்சுவலி அமேசானில் தான் வாங்கினேன். நல்லா இருக்குது. கிளாத்துமே வந்து ரொம்பவே வியர் பண்ணுறதுக்குமே நல்லா இருக்குது. ப்ளவுஸு எல்லாமே, ப்ளவுஸ் எல்லாம் 1 மீட்டருக்கு மேலே இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த சாரீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது இல்லாமல் இந்த சாரீ வந்து ரொம்ப முக்கியமான சாரீ எனக்கு. என்னோட ரொம்ப மெமரபிளான ஒரு சாரின்னு சொல்லலாம். இந்த சாரீ ஆக்சுவலி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது நான் வந்து ஒரு இன்ஸ்டா பேஜில் தான் வாங்கினேன். ஆக்சுவலி இது வந்து இளம்பிள்ளை சாரீ. ஸோ அதில் அவங்க நிறைய சாரீஸ்லாம் இருந்துச்சு. அங்கே எல்லாமே நல்லாவுமே இருந்துச்சு. இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதோட பார்டரு, இதோட கலர் காம்பினேஷன் எல்லாமே, கலர் காம்பினேஷன் பொறுத்தவரைக்கும் அங்கே டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருந்துச்சு. எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த பேபி பிங்க் வித் வெப்சி ப்ளூ. ஸோ இந்த சாரீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் கட்டும்போது ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஒன்ஸ் வந்து தண்ணியில் போட்டதுக்கப்புறம் ஓகே ஓரளவுக்கு இருந்துச்சு. ஸோ ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா மட்டும் இது வியர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் இந்த வெயிலுக்கெல்லாம் கண்டிப்பாக இது போடவே முடியாது. ஸோ ஆனால் அது வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த சாரீ. இந்த சாரீ எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஆக்சுவலி எங்கள் அண்ணாவோட மேரேஜ்க்காக வாங்கின சாரீ இது. மற்ற சாரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காட்டன் சாரியோ இல்லை வந்து ஒரு பட்டு சாரியோ அந்த மாதிரிலாம் கட்டினா கொஞ்சம் நம்ம பெருசாக தெரியாத மாதிரி இருக்கும். பட் இந்த சாரீ வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஒல்லியாக தான் காட்டும். இது ரொம்ப உடம்பு ஒட்டின மாதிரி நல்லாயிருக்கும் இந்த சாரீ. இது வந்து ஆக்சுவலி ஷாப்பில் தான் எடுத்தோம், கடையில் எடுத்தோம். ஆச்சு ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும். ஒரு 2-3 டைம்ஸ் கட்டியிருக்கேன். அவ்வளோதான். காட்டன் சாரீஸ் எப்படி வாங்கினேன் அப்படின்னா, அதுக்கு ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குது. ஆக்சுவலி நான் ஒர்க் பண்ணுற பிளேஸில் நான் போகிற வழியெல்லாம் நிறைய டீச்சர்ஸை நான் பார்ப்பேன். ஸோ அவங்கெல்லாம் வந்து காட்டன் சாரீஸ் கட்டியிருப்பாங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருப்பாங்க. ஸோ ஒரு நம்மளும் வந்து காட்டன் சாரீ எடுக்கணும், நம்மளும் அது கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் ப்ளவுஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ளெயினாக இருக்கும். வெறும் பிளெயினில் ஒரு அம்பர்லையோ இல்லை வந்து ஒரு
2x2 அந்த மாதிரி கிளாத்லேயே ஒரு பிளெயினான ப்ளவுஸாக இருக்கும். சாரீஸ் வந்து காட்டன் சரியாக இருக்கும். பட் ஆனால் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதனால் எனக்கும் காட்டன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்ஸ்டாவில் நிறைய பேஜில் பார்த்துருந்தேன். அப்போ ஒரு பேஜ் கிடைச்சிது. ஸோ அதில் தான் வந்து சாரீஸ் எல்லாமே அதில்னா அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸில் தான் சாரீஸ் எல்லாமே அதில் இருக்கும். நான் வாங்கின சாரீஸ்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்ககிட்ட ஒரு 20 சாரீஸ் பக்கம் வாங்கிட்டேன் ஒரு 2 monthsல. ஸோ அவங்க டெய்லியுமே வந்து வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போட்டே இருப்பாங்க. ஸோ பார்க்கும்போது இது வாங்கலாம், அது வாங்கலாம், அது வாங்கலாம், இது வாங்கலாம் சொல்லிட்டு என் ஆஃபீஸில் என் கொலீக்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டு இது நல்லா இருக்கா, அது நல்லா இருக்கா, இது செலக்ட் பண்ணலாம், அது அந்த மாதிரி கேட்டுக்கிட்டே காட்டன் சாரீஸில் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஸோ அதனால் ஒரு சர்டன் டைமில் வந்து காட்டன் சாரீஸ் மட்டுமே கட்டிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த காட்டன் சாரீஸோட கலெக்ஷன் காட்டுறேன்.